தேசியம் தமிழ்நாடு, ஓகே, தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாம் பேசுறீங்க. ஏன் ஈழத்தை புரிஞ்சுட்டு இருக்கீங்க? தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் ஈழத்தை பிடித்து கொண்டிருக்கவில்லை. அது ஒரு உணர்வு, தொப்புள் கொடி உறவு, ஒரு மொழி பேசும் பிணைப்பு. அது ஒரு மொழி பேசக்கூடிய ஒரே இனம் 2 நிலங்களில் வாழ்கிறார்கள். ஒரு கண்ணில் அடிபட்டால் மறுகண்ணுக்கு வலிக்கத்தானே செய்யும். அந்த கண்ணில் அடிபட்டது இந்த கண்ணையும் அழுகுன்னு கேட்க முடியாது இல்லையா? அது இயற்கையானது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வழி தமிழருடைய வழியாக இருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய போராட்டம் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. இன்றைக்கு உலகமயமாக்கல் சூழல்ல அரசியல் என்பதே பிழைப்புவாதமாக மாறி போன சூழல்ல பெருமளவு ஊழல் கையூட்டு அப்படின்னு சீரழிக்கப்பட்ட சூழல்ல ஒரு தாயக மண்ணுக்காக ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உயிரவே ஈந்து களமாடி செயல்பட்ட ஒரு கண் முன்னால் நடந்த வரலாறு ஈழ வரலாறு. அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறத நம்ம ஒரு நமக்கான நல்ல செய்தியாக தான் பார்க்கணும். அது ஒரு தவறான ஒரு இது இல்லை. அதனால் ஈழத்தையே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுல அதே நேரத்தில் அந்த மாவீரர்களுடைய வீரத்தை தியாகத்தை தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கான செயல்பாட்டு வழிமுறையாக வடிவமைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கு அவர்களுடைய அந்த உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இப்போது இருக்க இளைஞர்களுக்கு அந்த தமிழீழ போராளிகளுடைய வீரமும் தியாகமும் ஒரு உந்து சக்தியாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் அதை அவங்க போற்றுறதும் அது ஒரு பெருமிதத்தின் வெளிப்பாடு. என் இனத்தைச் சேர்ந்தவர், என் மொழியைச் சேர்ந்தவர் இவ்வளோ தூரம் போராடிருக்காங்க, இந்த நாட்டு விடுதலைக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுவதற்கான ஒரு எரிசக்தியாகத்தே இருக்குது. அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அது நல்ல ஒரு விஷயம்தான். அது வரலாறு தான் தீர்மானிக்கணும். இப்போ ஆயுத போராட்டம் என்பது ஒரு நிலத்தையும் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையையும் அரசியல் சூழலையும் பொறுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஆயுத போராட்டம் என்பது நடத்தக்கூடிய சூழல் சுத்தமாக இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தேவைப்படுவது மக்கள் திரள் எழுச்சி தான். முதலில் தமிழ்நாடு என்பது இந்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது, இந்திய அரசால் வஞ்சகமாக நடத்தப்படுகிறது என்கின்ற கருத்து, அந்த உண்மை மக்களிடம் போய் சேர வேண்டும். ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் எழுச்சியை தான் ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்குமே ஒழிய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆயுத போராட்டம் என்பது பின்னடைவுக்கு தான் வழி ஏற்படுத்தும். அதனால் ஒரு கருத்து புரட்சி தான் தமிழ்நாட்டில் நம்ம செய்யணும். தமிழ்நாடே ஒன்றிய அரசோட ஒரு அங்கம், இந்திய தேசியத்தோட ஒரு அங்கம் ரைட்டுங்களா? அப்படின்னா அவங்களை நம்பிதான் இது இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க இங்க இருந்துகிட்டு எப்படி அடுத்த நாட்டுக்கு எப்படி உதவி செய்வ அப்படின்னு உலகில் பல்வேறு தேசிய விடுதலை போராட்டம் நடந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு எப்படி நம்ம குரல் கொடுக்குறோம்? பாலஸ்தீனா எங்கேயோ ஒரு நாடு, பாலஸ்தீன விடுதலைக்கு இங்கேயே குரல் கொடுக்குறோம். அதே போல தான் தமிழீழத்தில் நடக்கின்ற போராட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்குறோம். ஒரு மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுறப்ப வேறொரு தேசிய மக்கள் என்பது அவருக்கு குரல் கொடுப்பது என்பது உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்க நடைமுறை. அவர்கள் தமிழர்களாக இருப்பதால் நமக்கு வலிக்குது, அதனால கூடுதலாக குரல் கொடுக்குறோம். இந்திய அரசினுடைய குடிமக்களாக நம்ம இருக்கிறனால இந்திய அரசை நம்ம நிர்பந்திக்கிறோம். இதில் ஒன்றும் வியப்பு இல்லையே. இந்த நிர்பந்திக்கிறதுக்கு தான் நான் முன்ன கேட்ட கேள்வி, அதிகாரம் வேண்டும், நீங்க ஒரு அங்கமாக வேண்டும் இந்திய அரசுல, இல்ல தமிழக அரசுல ஒரு அங்கமாக வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும். அது எதுவுமே இல்லாம நீங்க வெறும் பொருளை கொடுத்துருந்தா இன்னும் 50 வருஷம் கொடுக்குறதுக்கு ஓடும். இப்போ ஜல்லிக்கட்டு எந்த அதிகாரத்தை வச்சு வென்றெடுத்தோம்? ஜல்லிக்கட்டு இப்போ தடையை இந்திய அரசு உறுதியாக அமல்படுத்திச்சு. உச்சநீதிமன்றமே ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. மாநில அரசு கையறு நிலையில் இருந்தது. எப்படி ஜல்லிக்கட்டை வென்றெடுக்கப்பட்டது? 8 வழிச்சாலை எப்படி நிப்பாட்டினாங்க? எந்த அதிகாரத்தை வச்சு நிப்பாட்டினாங்க? மக்கள் இப்போ அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் திட்டத்தை நிப்பாட்டினாங்களே, எந்த அதிகாரத்தை வச்சு நிப்பாட்டினாங்க? மக்கள் திரள் எழுச்சி தான். தேர்தல் அரசியலே எல்லாத்தையும் சாதிச்சிடாது. தேர்தல் அரசியல் என்பது ஒரு சில குறிப்பிட்டது நம்மளுக்கு பயன்படும். தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்கிறதுக்கு, தமிழ்நாட்டு தெற்களில் தமிழ் இருப்பதற்கு, இயற்கை வளங்களை ஓரளவுக்கு பறிபோகாமல் கண்காணி வேலை பார்க்காம அதை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு, இது போன்றதுக்கு தமிழ்நாடு அரசில் நம்ம அங்கே வச்சா அந்த பயன்படுத்திக்கலாம். ஆனால் தொடர்ச்சியான விழிப்பான மக்கள் திரள் எழுச்சி தான்
தங்கள் மீதான தாக்குதல்களை தடுக்குமே தவிர தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எம்பி பதவிகள் வந்து ஒருபோதும் காக்காது. இன்னும் சொல்லப்போனால் காட்டி தான் கொடுக்கும். 2009 ஏன் நடக்கவில்லை? 2009 வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நடக்காத காரணம் இது மாதிரியான துரோகங்கள் தான். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி, தமிழ்நாட்டில் 2009 பெண்கள் போராடினார்கள், தொழிலாளர்கள் போராடினாங்க, அரசு ஊழியர்கள் போராடினாங்க, போக்குவரத்து துறை போராடினாங்க, மாணவர்கள் போராடினாங்க, திருநங்கைகள் போராடினாங்க, ஊனமுற்றவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஊர்வலமாக வந்தாங்க, சிறுவர் சிறுமிகள் போராடினாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடை ஈழத்துக்காக கண்ணீர் சிந்துச்சு. ஆனாலும் ஏன் வந்து இந்திய அரசு செவிசாய்க்கலை? ஏன்னா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட தலைவர்கள் மறைமுகமாக இந்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். இதை வந்து நம்ம கற்பனையாக நம்ம சொல்லலை. அதை வந்து சிவசங்கர மேனன் தன்னுடைய புத்தகத்திலேயே அதை வெளிப்படுத்துறாரு. ஈழ போராட்டம் வந்து தமிழ்நாட்டு தொடர் எந்த திசை வழியில சொல்லணும், எப்படி முடிக்கப்படும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விளக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலும் பெறப்பட்டது என்கிறார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சியாக போராடினாங்க. இன்னமும் தீவிரமான ஒரு போராட்டமா அது உருவெடுத்திருந்தா அது இன்னும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கும். அதற்கான இந்த கட்சி அரசியல் தான் ஊனமா இருந்துச்சு. அதுதான் மக்கள் எழுச்சி சிலவற்றை வென்றெடுக்கும், சிலவற்றை தோல்வி அடைவின் செய்யும். கூடங்குழல் போராட்டத்தை தொடர்ச்சியா மக்கள் போராடினாங்க. இருந்தாலும் அது பின்னடைவு செஞ்சிச்சு. ஏன்னா அது மாநிலம் தழுவிய போராட்டமா அது கூடிய சூழல்ல அது திசை மாற்றப்பட்டது. அதனால எல்லா அது தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்திருக்கணும். ஈழ போராட்டத்துல இன்னமும் வீரியமான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்திய அரசு நிறுவனங்கள் செயல்பட முடியாத சூழ்நிலையை தமிழர்கள் உருவாக்கியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு மக்கள் எழுந்தார்கள். அந்த போராட்ட வழிமுறை என்பது இன்னமும் ஒரு கடுமையான சூழலை உருவாக்கியிருந்தா அது வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அந்த 2009 காலகட்டத்தில் இன்னும் வீரியமான போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அந்த போராட்டங்களை மழுங்கடிக்கிறதுக்கான அரசோட சீர்குலைவு திட்டங்களும் இருந்துச்சு. கருணாநிதி போராடினாவே அவர் எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு அப்படின்னு ஒரு செக்ஷன் மக்களை பையன் நம்ப வச்சாங்கல்ல. அவங்க அவர் ஒரு உண்ணாவிரதம் தடுமாற்றத்தை உருவாக்குச்சு. உண்ணாவிரதம் போய் உட்காந்தாரு. இன்னும் போர் நின்றுடும்னாங்க. போர் நின்றுடுச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் நீங்கள் சரணடைங்க, நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதை நம்பி சரணடைஞ்சாங்க. அவங்க அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க. இப்படி நிறைய சீர்குலைவு வேலைகள், சதி வேலைகள்லாம் இங்கே நடந்துச்சு. இங்கே இருக்கிற தலைவர்களோட ஒப்புதலோடு தான் அங்கே இன அழிப்பும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் எல்லாம் பார்த்து அது தங்களுடைய உறவுகளை இது பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இங்கே நடந்த இந்த அப்போது அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிக மோசமான நயவாஞ்சகம் தான் ஈன அழிவுக்கு பெரிய காரணமாகவும் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஒசூர் தமிழ் தேசிய முகங்கள் நீங்க 2 பேரும் தான். ஒசூரில் தமிழ் தேசியம் எப்படி இருக்கிறது, எப்படி வளர்ந்தது, எப்படி வளர்த்தீர்கள், என்னவெல்லாம் இருக்கீங்க அதை பற்றி. ஒசூருங்கிறது ஒரு தொழில் ஏரியா, தொழில் பகுதி. இதில் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பணிபுரிகிறோம். அப்படி பணிபுரிகிறப்ப வெவ்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற ஒரு புள்ளியில் இணைச்சது அந்த மொழிங்கிற உணவு தான். அப்போ வள்ளுவர் இலக்கிய மன்றம்னு மூவேந்தன் அவர்கள் நடத்திட்டு இருந்தாங்க. சிவந்தி அருணாச்சலம், மூவேந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். அப்படி போகிறப்ப அங்கே கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு நட்பு வட்டாரமாக நம்ம இணைந்து கொண்டோம். நாங்கள் பணிபுரிகிற தொழிற்சாலையில் மக்கள் பண்பாளர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக பெரியாரிய கருத்துக்கள் சொன்னாலும் கூட அப்போ அது தமிழ் தேசிய கருத்துக்களை உள்ளடக்கி தான் நாங்கள் வெளியிட்டோம். பெரிய அளவு நாத்திக பிரச்சாரம், கடவுள் மறுப்பு என்பதை விட அப்போதும் கூட தமிழர் உரிமை தொடர்பான கருத்துக்களை தான் நம்ம அதிகமாக மக்களிடம் பரப்புரை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன இப்போ ஓசூர் ஒரு எல்லை பகுதியினால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலேருந்து வந்தக்கூடியவர்களை குடும்பங்களாக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சாதியாக சேர்ந்து ஒரு குழுக்களாக இயங்குவாங்க. அப்புறம் ஊர் அடிப்படையில் சேர்ந்து இயங்குவாங்க. நாங்கள் தமிழர் என்ற அடிப்படையில் இயங்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப விழாவை நம்ம தொடர்ச்சியாக வாரம் நடத்தணும். 90களிலிருந்து நடத்தணும். ஒரு 10-15 ஆண்டுகள் நடத்தணும். அப்போ குடும்ப விழாக்கள் ஒரு 50 குடும்பங்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் கலந்துக்கிட்டு ஒரு நாள் நிகழ்வுகள் நடக்கும். முடிவில்
யாராவது ஒரு அறிஞர்கள் வந்து வெளியிலேருந்து வந்து உரையாற்றுவாங்க. அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் மூலமாக வந்து ஒரு தொடர்பு, ஒரு வலைப்பின்னல் வந்து உருவாகிடுச்சு. அப்புறமா ஓசூரில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது, ஓசூரில் இருக்கக்கூடிய பிரதான சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பது, இன்னும் பல்வேறு வடிவங்களில் வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டோம். நம்ம ஒரு 10 பேர் தான் வந்து இருந்தால் முன்னணியில் இருந்து நம்ம செயல்பட்டால் கூட அந்த பிரச்சனையின் அடிப்படையில் இப்போ தமிழ் வழி கல்வி அப்படின்னா தமிழ்நாடு கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ் வழி கல்விக்காக போராடுறது, அதுக்காக ஒரு அமைப்பை தற்காலிகமாக உருவாக்கிறது. இப்போ வந்து இப்போ விடுகரப்பள்ளியில் வந்து மிகப்பெரிய ஒரு பாலியல் கொடுமை நடந்தது ஒரு தொழிலாளி குடும்பத்திற்கு. அதற்கு எதிராக ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக மனிதாபிமான இயக்க கூட்டுக்குழு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் செயல்பட்டோம். அது அந்த அமைப்பின் ஊடாகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு, ஈராக்கு மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பேரணியை வந்து நம்ம முன்னின்று நடத்தியிருக்கோம். அதுபோல் தோழர் தியாக அவர்கள் தாய் தமிழ் பள்ளி, அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளி நிதி திரட்டுவதற்காக ஓசூரிலிருந்து சென்னை வரை ஒரு நடைபயணத்தை ஒழுங்கமைத்திருந்தார். நாங்கள் வேலை வாய்க்கக்கூடிய அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் இருந்தேவும் தொழிலாளியிடமிருந்து முதல் கட்டமாக 13,000 ரூபா, அப்போ 13,000 ரூபான்றது இன்றைக்கு அது வந்து பல ஆயிரங்களை கொண்டது, லட்சங்களை கூட இருக்கும். அந்த காலகட்டத்தில் 2001-2 நினைக்கிறேன், 2004 அப்போ வந்து ஒரு நிதி கூட மீண்டும் ஒரு முறை நிதி திரட்டி ஒரு 25,000 ரூபா நிதி திரட்டி அவர் கொடுத்தோம். மொத்தமே அவருக்கு 50,000 ரூபா தான் நிதி கிடைச்சது சென்னை வரைக்குமே. அதில் பாதியை வந்து ஓசூரிலிருந்து தான் மக்களிடம் நிதி திரட்டி கொடுத்தோம். அது மிகப்பெரிய அந்த தமிழ் வழி கல்வியைக்கான 100 தமிழர்கள் சாகுவரை பட்டினி போராட்டத்திற்கு ஓசூர்லேருந்து மிக திரளான அளவில் வந்து எழுச்சியோடு நம்ம கலந்துக்கிட்டோம். அதற்கு தொடர்பாக வந்து பல்வேறு கருத்தரங்குகள் வந்து ஓசூரில் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கோம். சூழலியல் தொடர்பாக, இயற்கை வேளாண்மை தொடர்பாக, மார்க்சியம் தொடர்பாக, தமிழியம் தொடர்பாக பல்வேறு அறிஞர்களை ஓசூருக்கு வர வச்சு அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்படியான ஒரு அனுபவம், செயல்பாட்டு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இணைந்து அதனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். இப்போதும் அந்த கொள்கையின் வழித்தடத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கோம். தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பான இயக்கங்கள்லையும் தொடர்ந்து நம்ம பங்கெடுத்திருப்போம். சமீபத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 15,000-18,000 தொழிலாளர்களை புதிதாக வேலைக்கு எடுக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பெருமளவு பெண்களை பணியில் அமர்த்துவதற்காக வட மாநிலங்களிலிருந்து விமானங்கள் மூலமாக, தொடர்வண்டி மூலமாக தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. உடனே தமிழ் மைந்தர் மன்றம் தான் முதல் முறையாக வந்து அதை கையில் எடுத்து ஒரு கோரிக்கை மணிவை எழுதி மாவட்ட ஆட்சியர் இவங்கள்ட்ட போய் கொடுத்தோம். அப்புறம் பரப்புரை இயக்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஊடகங்களின் கவனத்துக்கு அது வந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த மிகப்பெரியான அயலார் பணி அமர்த்துதல் என்பது அப்போ தடுக்கப்பட்டு ஓரளவுக்கு இப்போது தமிழ்நாட்டு பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு வருகிறார்கள். அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுபோன்று நமது ஓசூரில் இருக்க சங்கர் சூடசேகரர் கோயிலில் வந்து குடமுழுக்கு நடந்தது. அதில் அரசு ஆணைப்படியும் தமிழர்களுடைய வேண்டுகோள் படியும் வந்து அது முழுமையாக தமிழ் வழியில் தான் குடமுழுக்கு நடத்தணும் என்கின்ற பரப்புரை இயக்கத்தை வந்து நாங்கள் ஓசூரில் பரவலாக பண்ணோம். தமிழ் மக்களிடையே அது ஒரு வரவேற்பை பெற்றது. அதன் பின்பு தமிழ் சமூகத்திற்காக உழைத்த ஆளுமைகள், வ.உ. சிதம்பரனார், வள்ளலார், அவங்களுடைய நினைவுகளை போற்றும் வகையில் வந்து விரிவான வகையில் கருத்தரங்குகள் நடத்தினோம். சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி சூழலியாளர் நக்கீரன், பாமியன் இவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு சூழல் கருத்தரங்கு நடத்தினோம். இது போன்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நபர்களை, ஆளுமைகளை திரட்டி சமூக செயல்பாட்டில் ஈடுபாடுகளை திரட்டி வாசுதேவநல்லூரில் வந்து ஒரு திணை கூடல் என்கின்ற ஒரு கூடலை 3 நாட்கள் நடத்தினோம். அதில் வந்து முக்கியமான தமிழ்நாட்டினுடைய இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலியலாளர்கள், செயல்பாட்டாளர்களை வந்து பேச வைத்து ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி அது மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு சென்றோம். இப்படியாக நம்மளுக்கு தொடர்ச்சியாக தமிழ் சூழலில் ஓசூரில் இயங்கிட்டு வரோம். தமிழர்கள், தனித்தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறதுனா பிரிவினைவாதம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ தமிழ் தேசியம், தமிழர்கள் உரிமை பேசுகிற பிரிவினைவாதம்னா இப்போ இந்திய தேசியம் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க?
கம்யூனிஸ்டும் பேசுகிறாங்க, காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் கடல்சார் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும்னு பாராளுமன்றத்தில் அறிவித்தப்ப பாராளுமன்றத்தை 2-3 நாள் நடத்த விடாமல் ஸ்தப்பிக்க பண்ணாங்க. யார் பண்ணா? கம்யூனிஸ்டுகள் தான் பண்ணாங்க. கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் அமைக்கக்கூடாது, மேற்கு வங்காளத்தை தான் அமைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக கலவரம் பண்ணி நிப்பாட்டினாங்க. அதை அது பிரிவினை இல்லையா? இந்த இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்குது, கடல்சார் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமைஞ்சான்னா ஏன் தங்களுடைய மாநிலத்தில் அம்மன்னு வங்காளிகள் போராடினாங்க? அப்போ அவங்க கம்யூனிஸ்டாக போராடலையே, வங்காளிகளாக தானே போராடினாங்க. அது மாதிரி இந்த சர்வதேச பட விழா வந்து மேற்கு வங்காளத்தில் நடந்தது. சிவாஜி கணேசனை வந்து தலைமை போட்டாங்க. கடுமையான எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள், அறிவுஜீவிகள் மக்கள் மத்தியில் எழுந்து சிவாஜி கணேசனை போடக்கூடாது, ஒரு வங்காளியத்தையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றினாங்கல்ல. கம்யூனிஸ்டுகள் வந்து இந்திய தேசியம் இல்லை சர்வதேசியம் பேசுகிறவங்க, அவங்க எப்படி வந்து அந்த நிலைப்பாடம் மேற்கொண்டாங்க? அது இந்திய தேசியம் என்பது வந்து தமிழர்களை ஏமாற்றுறதுக்காக சொல்லப்பட்ட ஒன்றே ஒழிய தமிழர்களை வாழ வைப்பதற்காக சொல்லப்பட்டதில்லை. நடைமுறையில் வந்து வங்காளிகள் வந்து வங்காளி தேசம் தான் பேசுகிறாங்க. அவங்க முதல்ல தான் சர்வதேசியம் பேசுது. மேற்கு கேரளாவில் என்ன நடந்தது? முல்லை பெரியாறு, அச்சுதானந்தன் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்டு, சர்வதேசியவாதி. முல்லை பெரியாறு அணையை குடையை வச்சு தட்டி பார்த்தே ஒரு அணை ரொம்ப பலகீனமாக இருக்குது, மாத்திரம் குடை கம்பியை வச்சு தட்டி பார்த்து சொன்னார்ல. எப்படி சொன்னார்? அவர் மலையாள தேசியவாதியாக தானே இருந்தார். இப்போ தேவகவுடா பிரதமராக இருந்தார். நவம்பர் 1 வந்து கன்னட கொடியை ஏற்றி வச்சார். கன்னட கொடியை ஏற்றி வச்சு பிரதமராக இருக்கப்போ என்ன சொன்னார்? சுயசார்புள்ள தன்மானமிக்க கர்நாடகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார். சுயசார்புள்ள தன்மானமிக்க இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லலை அவர். சுயசார்புள்ள தன்மானமிக்க கர்நாடகத்தை உருவாக்கணும்னு யார் சொல்கிறா? கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் தேவகவுடா சொல்லலை, இந்தியாவுடைய பிரதமர் தேவகவுடா சொல்கிறாரு. இந்தியாவுக்கே பிரதமராக இருந்தால் கூட தன்னுடைய கன்னட தேசியத்தின் அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு. அது இயல்பாக அவங்க பேசுகிறாங்க. அது தமிழர்கள் பேசுனா மட்டும் ஏன் வந்து அது பிரிவினைவாதமாக அவங்க சித்தரிக்கிறாங்க? அதனால் வந்து தமிழர்கள் வந்து அவர்களுடைய உரிமையை வந்து பிரிவினைவாதமாக சித்தரிக்கிறதே வந்து அதுவான ஒரு போக்கு என்பது தமிழர்கள் உளவியல் ரீதியாக ஊனப்படுத்துறதான். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களை விட வேறு வேறு தேசிய இனத்தவர்கள் தான் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். தமிழர்கள் வந்து குரல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம், பகுதி சார்ந்த குரல் தான் கொடுத்துட்டு இருக்க முடியாது. தமிழ் தேசிய இனத்தினுடைய குரலாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று வந்தது, ஈழப் போராட்டம் ஒன்று நடந்தது. தமிழ் தேசிய இனத்தின் போராட்டமாக வந்து வங்காளிகளை போன்றோ, கேரளா மலையாளிகளை போன்றோ, கன்னடர்களை போன்றோ ஒரு குரல் நம்முடைய எழும்பலை. அதனால தான் நம்ம காவிரி இழந்திருக்கோம், அதனால தான் முல்லை பெரியாரை இழந்திருக்கோம், அதனால தான் பாலாற்றை இழந்திருக்கோம். ஆனால் தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் வங்காளிகளும் அந்தந்த தேசிய இனத்தினுடைய குரலை ஒழிப்பதனால்தான் தமிழருடைய உரிமையில மறுத்திருக்காங்க. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவங்கள யாரையும் வந்து காவிரி பிரச்சனை நடந்திருக்கப்போ வந்து கன்னடர்கள் கன்னட தேசிய வரியோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து யாருமே வந்து கருத்து சொல்றது இல்லையே. 2 தரப்பும் பேசி முடிச்சுக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. முல்லை பெரியார் ஆனால் உடஞ்சிருமே. உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள், பல்வேறு நிபுணர் குழுக்கள் ஆய்வு செஞ்சு முல்லை பெரியாறு அணையினுடைய பலத்தை வந்து பல முறை வந்து உறுதித்தன்மைக்கு சான்றிதழ் கொடுத்தும் கூட அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க ஆனால் உடஞ்சிரும், பல லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்துருவாங்கன்னு தொடர்ந்து ஊடகத்தின் மூலமாக காட்சிகள் மூலமாக பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள யாரும் கண்டிக்கிறது இல்லையே. அவங்க அச்சப்பட்டா வேற ஒரு அணையை கட்டிக்க வேண்டிய உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படித்தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அதாவது தமிழ் வேற தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு தமிழ் தேசிய இனத்தின் மீது அவருடைய உரிமையை மறுப்பதற்கான செயல்பாடுகளை அவர்களுக்கு நியாயமாக கற்பிக்கின்றவர்கள் தமிழ் தேசிய இனம் தன் மீதான ஒடுக்குமுறையை, தன் மீதான உரிமை மறுப்புக்காக போராடுகின்ற போது அது பிரிவினைவாத குரலாக அடையாளப்படுத்துறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? இதெல்லாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். பிரிவினைவாதம் என்கின்றது மூலமாக ஒரு அதிதீவிர தேசியர்கள் அப்படிங்கின்ற சிந்தனைக்கு குறுங்குழுவாதிகள் என்கின்ற பட்டத்தை கொடுத்து நம்மளை வந்து மட்டுப்படுத்துவதற்கான அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். அப்ப அந்த வசுதெய்வ குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் புரட்டுங்கிறீங்களா? எல்லாரும் ஒரே குடை கீழ் நிச்சயமா புரட்டு தான். தமிழர்களை இந்திக்காரராக ஆக்குவதற்கு, தமிழ் மொழியை சமஸ்கிருதமயமாக்குவதற்கான ஏற்பாடு தான் அதெல்லாம். தமிழ்நாட்டில் சமஸ்கிருத குடும்பத்திலிருந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். மற்றையெல்லாம் சமஸ்கிருத ஆளுமைக்கு ஆட்பட்ட மொழிகளாக இருக்கின்றனால அந்த கருத்திலே அவங்க உடன்பட்டு போகக்கூடியது இருக்கு. வரலாற்று காலம் தொட்டு 3000-4000 ஆண்டுகள் காலம் தொட்டு நம்ம வந்து அதுக்கு எதிராக தான் இருக்கோம். நம் தனித்து இயங்கும் ஒரே ஒரு மொழியாக வந்து தமிழ் மொழி இருக்கிறது. அந்த பண்பாடு அவங்களுக்கு உறுத்துது. அதனால தான் தமிழர்கள் உறவுகளுக்கு மட்டும் பிரிவினைவாதியாக சித்தரிக்க காரணம் அதுதான்.
வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உரிமையை குரல் கொடுக்க பிரிவினை என்ற குரல் வரல இல்லை. தமிழர்கள் மட்டும் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கப்போ அது ஏன் பிரிவினையாக சொல்லணும்? இதெல்லாம் வந்து பண்பாட்டு வரலாற்று ரீதியான அந்த பார்வையிலிருந்து வர்றதான். தமிழக புத்தக திருவிழாக்களில் ஆங்கில புத்தகங்கள் அதிகரிக்கின்றன. இது என்னவா பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி முற்றிலும் இல்லை அப்படிங்கிறதுக்கோட வெளிப்பாடு தான் இது. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமையே நீங்கள் என்ன வேணாலும் பெரிய பதவி வரலாம், பட்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. முழுக்க அரசு பள்ளிகளில் கூட தமிழ் வழி கல்வி இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய இன ஒடுக்குமுறை. இது ஒரு இன ஒடுக்குமுறை தான். இது ஒன்றும் வேற வார்த்தைகள்லாம் இல்லை, கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை அவனுடைய மொழியிலிருந்து அந்நியப்படுத்துவது ஒரு ஒடுக்குமுறை. உலகம் பூரா எல்லா மக்களும், உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் அவர்களுடைய தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. நாங்கள் இங்கே இந்தியாவில் தான் வந்து தமிழர்களும் மற்ற தேசிய இனத்துக்காரங்களும் ஒரு அயல்மொழியை தூக்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமாக படிக்கிறோம். நாம் அயல்மொழிக்கு எதிரி கிடையாது. ஆங்கிலம் தேவை, ஆங்கிலம் படிக்கணும். ஆனால் தாய்மொழியை முதல்ல படிக்கணும். தாய்மொழி கண் போன்றது, ஆங்கிலம் ஒளிகாட்டும் இன்னொரு விளக்கு போன்றது. கண் இருந்தால் தான் நீ முதல்ல அந்த விளக்கை வச்சுட்டு நீ அடுத்த இடத்த பார்க்க முடியும். எனக்கு வந்து கண்ணு வேண்டாம், விளக்கு இருந்தால் போதுங்கிற மாதிரி அயல்மொழியை தூக்கிட்டு இருக்கிறது முற்றிலும் இன அழிவுக்கு தான் வழிவகுக்கும். நாளைக்கு மொழி இழந்தால் இனம் இல்லாமல் போகும், இனம் இருந்தால் நாடு இல்லாமல் போகும். அப்படிதான் போகும். இதை ஆளும் வர்க்கம் விரும்புது. அதற்கு துணை போகிறது திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகள் வந்து தான் தமிழ் வழி கல்வியை முற்றிலும் ஒழித்தது. காங்கிரஸ் கட்சி இருக்கும்போதெல்லாம் கூட தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கி சட்டம் கொண்டு வந்தாங்க. 54ன்னு நினைக்கிறேன். அவெல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக்கி சட்டம் கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி. ஆனால் இவர்கள் திராவிடம் தமிழ் உரிமை பேசி தமிழ் வழி கல்வியை முற்றிலும் ஒழித்தது இந்த கட்சிகள் தான். அதனால அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆங்கில புத்தகங்களும் அதிகமாக விற்கிதுன்னா தமிழில் படிக்க தெரியாது யாருக்கும். இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா தமிழ் யாருக்குமே படிக்க தெரியாது. நீ இப்போ பேருந்தில் கூட நீங்கள் வந்து இனிமேல் ஆங்கிலத்திலாம் எழுதி வச்ச நிலைமை உருவாகும். அது மிகப்பெரிய சீரழிவுக்கு தான் வழிவகுக்கும். அதுதான் அதெல்லாம் மீட்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. எழுத்தாளர்கள் கூட பெரிய எழுத்தாளர் என்று அடைமொழியெல்லாம் போட்டுக்க முடியாது. எழுதுவோம். அப்பா இருக்கக்கூடிய கருத்துக்களை எழுதுவது, கவிதைகள், சமூக ஊடகங்களில் எழுதுவது தான். அதான் தாண்டி ஒன்று. தமிழர் கண்ணோட்டத்தில் நிறையா உங்களுடைய எழுத்துக்கள் வந்திருக்கு, கட்டுரைகள் வந்திருக்கு. வையம்பட்டி முத்துசாமி அவரை பற்றி ஒரு வார்த்தை. வையம்பட்டி முத்துசாமி அது ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு, ஒரு மாபெரும் துயரம் அப்படிதான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிக சர்வசாதாரணமாக வந்து பல நூறு பாடல்களை இயற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அவருடைய பல பாடல்களில் வந்து நாங்கள் வந்து அது வந்து எப்படி அந்த சிசு பிறந்த உடனே அந்த பால் கவிச்சி இருக்குமே, அதை எப்படி அந்த குழந்தையோட வாசம், அது மாதிரி அந்த அவருடைய பாடல்களை வந்து புனையப்பட்ட உடனே அதை படிக்கக்கூடிய அவர் ரசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. அவ்வளோ ஒரு நெருக்கமான தோழர், மிகவும் குழந்தை மனசுக்காரர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவிதை எழுதுபவர்கள், பாடல் பாடுபவர்கள் விட மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டவர். வெளி உலகத்திற்கு பெரிய அளவில் வெளிச்சம் படாமல் போய்விட்டால், வெளிச்சம் படக்கூடிய காலத்தில் அவர் மறைந்து விட்டார். அது மிகப்பெரிய பேர் இழப்பு. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பேர் இழப்பு, அவருடைய இழப்பு. நீங்கள் கூட அதை வந்து அவருடைய தொகுப்பை கொண்டு வந்திருக்கீங்க. அவருடைய பாடல்கள் முழு திரட்டை வந்து இப்போ சேகரித்து வச்சுருக்கோம். அது முழுமையாக ஒரு பாடல் திரட்டாக வந்து நம்ம வந்து வெளியிடணும். அதுக்கான முனைப்புலையும் இருக்கும். நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய நட்பு வந்து 1999 ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே ஓசூரில் வந்து டிவிஎஸ் பண்ணைங்க பள்ளி சார்பாக ஒரு இயற்கை வேளாண் பண்ணை அமைப்பதற்காக ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பண்ணை அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து குமரவேல் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை நாங்கள் வாசித்தோன்னே அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நானும் நடவரசனும் அந்த பள்ளியில் தேடி சென்று குமரவேலை சந்தித்து அறிமுகப்படுத்தி விட்டோம். அப்புறமா அவர் குமரவேல், மருதுபாண்டியன் உங்களோடலாம் எங்களுக்கு வந்து நெருக்கமாக தொடர்பு ஏற்பட்டு ஒரு அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது தொடர்பாக இயற்கை வேளாண்மை தொடர்பான புரிதலும் ஆர்வமும் அவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. அவர்கள் மூலமாக தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க. அப்போ நம்மாழ்வார் ஐயா தங்குவதற்கு வந்து அந்த பள்ளி சார்பிலே விடுதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஐயாவுக்கு அங்கே தங்குறதுக்கு விருப்பம் இல்லை.
அவர் மாதத்துக்கு வந்து 2 முறை 3 முறை வந்துடுவார் ஓசூர். அப்போ நாங்கள் தனியாக அறையில் தான் இருந்தோம். அப்போ பெரும்பாலும் எங்களோட தான் தங்குவார் நம்மாழ்வார் ஐயா. அவர் தங்குவார். அப்புறம் அவரையோட அந்த பண்ணை வடிவமைக்கிற அவங்களோட அண்ணன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர் வருவார். அவங்களுடைய விடிய பேசி கொண்டிருந்த பொழுதுகள்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கது. எஸ்என் நாகராஜன் ஐயா அவங்க வருவாங்க. இது போன்ற பல ஆளுமைகளை அப்போ அந்த காலகட்டத்தில் சந்தித்து எங்களோட தங்கி ஒரு இவ்வளோ பெரிய இதாக நினைக்கல நாங்கள். இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக அவங்கள நினைக்கல. விடிய அவங்களோட பேசிக்கிட்டு இருந்த அனுபவம், ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு அவங்களுடைய உரையாடியதெல்லாம் ரொம்ப ஒரு மதிப்பு மிக்கது, பசுமையானது. அதுவெல்லாம் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்கள் இருவருக்கும் அவர் தான் வேலை சொன்னார். எனக்கு தெரியல. நான் கொள்கைபூர்வமான நட்பு தான், அப்படி தான் முதல்ல தொடங்கினோம். இருவரும் ஒரே ஆலையில் வேலை செய்கிறோம். அதுலேருந்து அப்படியே அந்த கொள்கைபூர்வமான நட்பு அது அப்படியே தொடருது. 99% எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்ததே இல்லை. 1% இருக்கும், அது கூட இல்லாமல்லாம் இருக்காது, ஏதாவது இருக்கும். ஒசூரில் மிகவும் மிகவும் கொள்கைக்கு நெருக்கமான, மனதுக்கு நெருக்கமான ஒரு நட்பு உறவு அப்படின்னா இவர் தான் சொல்லணும். மற்ற அந்த அளவுக்கு இணைஞ்சு 2 பேரும் இணைஞ்சிருந்ததுனால, ஒருத்தருடைய ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அமைப்பை வழி நடத்துறதுலையும் ரொம்ப அது ரொம்ப துணையாக புரிஞ்சுது. ஏன்னா முதல்ல நட்பு இருக்கணும், கொள்கை பூர்வமான புரிதல் இருக்கணும். அது இருந்தால் தான் அமைப்பு ஒழுங்காக நடக்கும். நாங்கள் எல்லா முடிவுகளையும் நாங்கள் சேர்ந்து தான் எடுத்தோம். கட்சிக்குள்ளே இணையறதுங்கிறது முடிவை சேர்ந்து தான் எடுத்தோம். ஒரு கட்டத்தில் நான் கொஞ்சம் கட்சியை விட்டு வெளியில் முன்னாடி, அதை கட்சினா ஐயா தோழர் மணியரசனோட தமிழ் தேசிய பேரியக்கம், அதில் இணைஞ்சோம். எல்லாரும் தான் சேர்ந்து தான் இணைஞ்சோம். ஒரு கட்டத்தில் என்னால் இங்கே இருக்கிற முரண்களால் என்னால் இயங்க முடியல, நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் ஆண்டுகள் அதில் பயணித்தார். அவரும் அப்புறம் திரும்ப அவராலையும் சில சிக்கல்கள் இருந்ததுனால அவரும் வெளியில் வந்தார். அப்புறம் இருவரும் சேர்ந்து பழையபடி முன்னாடி இருந்த தமிழ் மைந்தர் மன்றத்தை மறுபடியும் புதுப்பித்து திரும்ப ஒரு அமைப்பாக்கி அதன் மூலம் அதுக்கப்புறம் பழையபடி செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். இவர் கட்சிக்குள்ளேருந்து நான் வெளியில் வந்தப்பையும் கூட எங்களுக்குள்ள நட்பில் எந்த இதுவும் கிடையாது. அது இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த நட்பு தான் இன்னும் சொல்லணும்னா கொள்கைப்பூர்வமாக இயங்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த புரிதல் இருக்கிறதுனால அமைப்பு இன்னும் நல்லா ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து செயல்படுறதுக்கு அந்த நட்பு ரொம்ப இதாக இருக்குது. அது என்றும் தொடரும். ஒசூரின் தமிழ் தேசிய எதிர்காலம் உங்களுடைய வழித்தோன்றல்கள் எப்படி, அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க 2 பேரும் கோமா இருக்கீங்க. நம்ம இப்போ நான் வேற தோழர்களும் இருக்காங்க ஓசூரில். தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய தமிழரசன் தோழர்கள், காரா தமிழரசன் தோழர்கள் தலைமையிலான இருக்காங்க. அவங்க ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க, நம்ம ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம். இப்போ எந்தெந்த புள்ளிகளெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணுமோ அந்தந்த புள்ளிகளில் சேர்ந்து வேலை செய்கிறோம். இப்போ இருக்க காலகட்டங்களில் இளைஞர்களை நாங்கள் வந்தப்போ வென்றெடுத்த மாதிரியான எளிதான சூழல் இப்போ இல்லை. அவங்களை திசை மாற்றுவதற்கான பல்வேறு காரணிகள் பெரிய இருக்குது. அது ஒரு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்தால் கூட ஒரு இயல்பூக்கம்னு ஒன்று இருக்கப்போ அது வெளியில் வந்துடுது. இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அரசியல் ஒரு பெரிய ஈர்ப்பாக இப்போ இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இது தமிழகம் தழுவிய அளவில் நடக்குது. இப்போ வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள், செயல்பாடுகள் எல்லாம் ஒரு தேக்கத்தில் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாக்கரசியல் எல்லாரையும் இழுக்குது. அதில் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி தமிழ் தேசிய கருத்து உள்ளவர்கள், தமிழ் உணர்வு உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வெகு அளவு அவங்கள ஈர்க்கிறதுனால வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள் செயல்பாடுகள் கொஞ்சம் தேக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். ஆனாலும் அதை தாண்டி செயல்படணும், அதுதான் வலிமையானதுன்னு நினைக்கிறேன். வாக்கரசியல் அந்த அரசியல் கூர்மைப்படுத்த வேண்டியதே அமைப்புகள், இயக்கங்களோட வேலை தான். அவங்கள அவங்க தவறு செய்தால் கூட அவங்களை சரி பண்ணுறது, அவங்களுக்கு தத்துவார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு போதிக்கிறது, அப்படிங்கிறது எல்லாமே வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்களோட வேலை தான். அதனால வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள் வலிமையாகத்தான் ஆகணும். அது இந்த பதவி அரசியல், அது அந்த ஈர்ப்புகளை இளைஞர்கள் போகிறாங்க. அதை தாண்டி இருக்கிறவங்களும் அமைப்புகளில் செயல்படுறாங்க.
என்னுடைய கருத்து அந்த வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள் வலிமையாக இருக்கணும். அதற்கான முனைப்போடு இன்னும் வேலையை தொடர்ந்து செய்யணுங்கிறது தான். ஐயா பேர் மணியரசன் அவங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது போராடி நம்ம தமிழ் தேசிய தலைவர்கள் பலர்கிட்டையும் பழையிருக்கோம். ஆனால் வந்து ஒரு கொள்கையை வந்து சரியாக ஒரு வலுவல் நழுவல் இல்லாமல் ஒரு தீர்க்கமாக முன்வைக்கிறது வந்து ஐயா பே மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பெரியக்கம் தான். பெரும்பாலும் எங்களுடைய கொள்கை வழியும் அதுதான். நாங்கள் வந்து அந்த அமைப்பில் இல்லைன்னா கூட அதுதான் பின்பற்றி கொள்கையை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து நடந்துகிட்ருக்கோம். அவருடைய ஆற்றல் வந்து உண்மையிலேயும் வியப்புக்குரிய ஒன்று தான். அவர் வந்து வேற ஒருத்தர் வந்து தன்னுடைய இப்போ தெய்வத்தமிழ் பேரவை அப்படின்னு ஒன்று இப்போ அதில் செயல்பட்டுருக்காரு. அவர் வந்து அடிப்படையில் ஒரு மார்க்சியர். அவர் மார்க்சியராக இருந்து தான் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சிங்கிறத இயங்கிட்டு அப்புறம் தமிழ் தேசிய இயக்கமாக தமிழ் தேசிய பேரியக்கம் அப்படின்னு மாறுறாங்க. ஆனால் வந்து அதுக்காக வந்து தன் மீது எவ்வளவு அவசிய சொற்கள் வரும்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு இன நலனுக்காக அந்த சரியான ஒரு பாதையில் நடைபெறுவதற்கான துணிவும் அதற்கான செயல்பாடு அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அவரோட எப்பயுமே நாங்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டி அவர் தான். அவருடைய ரொம்ப நெருக்கமான அனுபவம் நிறைய இருக்குது. இவருக்கும் இருக்கும், எனக்கு நிறையா இருக்குது. நாள் கணக்கில் உட்காந்து உரையாடி இருக்கிறோம். ஒரு முறை வந்து அவர்கிட்ட நான் அப்போல்லாம் பெரியார் பற்றாளன்னா ரொம்ப இருந்தேன் கட்சியில் இருக்கும்போது. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு பெரியார் வந்து தலைவராக ஈர்க்கவே இல்லையா அப்படின்னு அவரை கேட்டேன். அவர் வந்து ஒரு மார்க்சியர். முதல்ல அவர் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தில் பிரிஞ்சுத்தனார் அவர் இருந்துட்டு அதுலேருந்து அவர் மார்க்சிய அமைப்புக்கு போகிறாரு. அதுலேருந்து அப்படியே தமிழ் தேசியத்துக்கு வர்றாரு. அப்போ வந்து நான் கேட்டேன், எப்படி உங்களை பெரியார் வந்து ஈர்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், பெரியார்லாம் என்னை ஈர்க்கவே இல்லை. அவர் வந்து பெரும்பாலும் அவர் பண்ணையார் நிலப்பரப்புகள் பண்ணையார்கள் அவர்களுக்கு சார்பான கருத்துக்களை தான் அவர் பேசுவார். அதனால வந்து எனக்கு அவர் ஈர்க்கலை. அவர் காங்கிரஸுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். எங்கள் காலம் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து அவர் காங்கிரஸ் சார்பாக இருக்கிறதுனால எனக்கு அவர் மேலே ஈர்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் தான் வந்து தமிழ் தேசிய தந்தைன்னு ஒரு கட்டத்தில் அவர் தான் அந்த சொல்லையே வந்து அவர் தான் உருவாக்குறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு இது நேர் எதிர்நிலையில் இன்னைக்கு தமிழ் தேசியமும் வந்து வளர்வதற்கு தடைக்கல்லாக இருக்கிறதே திராவிடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். அதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அவர் எந்த கருத்தையும் அவர் மனசு வந்து ஏற்குது, எந்த ஒரு வீல் வாசிப்பில் புதிய கருத்துக்கள் வந்தடைகிறோம் அப்படிங்கிறத எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் மாறிக்குவார். நானும் அதே மாதிரி அந்த காலத்தில் அவர் பெரியாரை இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் பெரியார் பெற்றாளர். அப்போ அவர் தமிழ் தேசிய தந்தைன்னு அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். திரும்ப மறுபடியும் வேறு இடத்துக்கு வர்றோம், அப்பயும் அவரை புரிஞ்சுக்கிறோம். அதனால் தான் கொண்ட கருத்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நேர்மை அவர்கிட்ட இருக்குது. அது வேறு எந்த தலைவர்கள்ட்ட இல்லை. இப்போ கூட நீங்கள் வந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்து பெரியாரை பற்றி புரிதல் இருந்தால் கூட தான் ஒரு சொல்லிவிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே அதை தக்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒழிய இவர் தான் நேர்மையாக அதை வந்து ஒத்துக்கிறவர், அதை மாற்றிக்கொள்வது. அந்த நேர்மை வந்து வேற எந்த தலைவர்கள்ட்டையும் கிடையாது. அதே மாதிரி தமிழ் தேசியம் இப்படி தான் அப்படின்னு ஒரு கோடை போட்டு வச்சு அதுக்குள்ளே மட்டும் அவர் போகிறவர் இல்லை. அவர் இன்றைய காலகட்டத்துக்கு எது சரி அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்த புதிய திசைகளையே அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. புதிய தந்திரங்களை செயலுத்திகளை அவர் கையாளுறாரு. அப்படிதான் நான் வந்து அவர் தமிழ் மெய்யியலை கையில் எடுத்ததெல்லாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். வேற யாரும் புதுசாக சிந்திக்கலை. இப்படி ஏற்கனவே போட்டு வச்ச பாதையில் போயிட்டு இருக்காங்க வெளியே மற்ற தலைவர்கள். இவர் தான் புதுசாக சிந்திக்கிறார். நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாத்திகம் பேசுவது, அதுவும் வரட்டுத்தனமான பெரியாரிய நாத்திகம் பேசுவது முற்றிலும் தவறு அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்ததுக்கு வந்து அவருடைய வழிகாட்டுதல் தான் முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் ஆன்மீகத்தை மீட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தமிழர் ஆன்மீகத்துக்குள்ள இன்னைக்கு பிராமணியம் உள்ள புகுந்து தான் இதுதான் வரலாறு. தமிழர் ஆன்மீகத்துக்குள்ள பிராமணியர்கள் புகுந்து அவர்களை தன்மையப்படுத்திக்கிறாங்க. ஆன்மீக மொத்தத்தையும் கோயில்கள் மொத்தத்தையும் அவர்கள் வசமாக்கி கொண்டார்கள். ஒரு தமிழர்கள் மீது என்ன செய்யணும்? பிராமணர்கள்டேருந்து தமிழர் ஆன்மீகத்தையும் கோயில்களையும் மீட்கணும். ஆனால் நாம் என்ன செஞ்சோம்? திராவிட தத்துவம் என்ன பண்ணுச்சு? கடவுள் இல்லைன்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்கள்ட்ட தான் தள்ளி விட்டுச்சு. தமிழர் ஆன்மீகத்தையும் கோயில்கள்லாம் எவ்வளோ பெரிய வரலாற்று சொத்துகள், வரலாற்று பொக்கிஷம், அதெல்லாம் வந்து பிராமணியர்கள் வசம் தள்ளி விடுற வேலையை தான் திராவிடம் செஞ்சது நாத்திகம் பேசி. ஆனால் அதெல்லாம் தவறு. நாம் வந்து அந்த ஆன்மீகத்தையும் தமிழர் ஆன்மீகத்தையும் அதில் இருக்கிற பிராமணியத்தையும் நம்ம
வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து இவர் தான் அவருடைய வழிகாட்டுதான் காரணம். நம்ம தெய்வத்தமிழ் பேரவை அந்த திசையில தான் இயங்குது. அதற்குள்ள இருக்கிற பிராமணிய மேலாதிக்கத்தை வெளியேற்றணும். சமஸ்கிருதம் கூடாது, தமிழில் வழிபாடு வேணும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். இதுதான் தமிழர் ஆன்மீகம். ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. சைவம்லாம் அப்படிதான் இருந்தது, வைணமும் அப்படிதான் இருந்தது. நாயன்மார்கள் ஏதாவது சாதி இருந்ததா? இந்த சாதிக்காரன் தான் நாயன்மார் ஆகணும், இந்த சாதிக்காரன் தான் ஆழ்வார் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கீழ்நிலையில் இருந்த சாதிக்காரர்களும் ஆழ்வாராக ஆகியிருக்காங்க, நாயன்மார்கள் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் ஆகியிருக்காங்க, பெண்கள் ஆகியிருக்கிறாங்க, நாயன்மார்கள் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் என்ன காட்டுது? வேற எந்த மதத்துலையும் கிடையாது. நீங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தில் வந்து பெண்கள் வந்து பாதிரியார் ஆக முடியாது, இது வரைக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழர் ஆன்மீகத்தில் அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து அதை வந்து காலத்துக்கு ஏற்ப அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழர் ஆன்மீகத்தை இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவை. நாம் வந்து அதில் இருக்கிற ஆதிக்கத்தையும் சாதி வேற்றுமையும் தான் நீக்கணுமே ஒழிய, அது மதம் அல்லது கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருது. அதை நீங்கள் வந்து வரட்டு நாத்தியம் பேத்தி அதெல்லாம் வளர்த்து தான் விட தான் செய்யும் இல்லையா? வரட்டு நாத்தியம் அது ஒருபோதும் அழிக்காது. அதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வேமணியரசன் ஐயா வந்ததெல்லாம் ஒரு புதிய திசை வழி, புதிய சிந்தனைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை முழுசாக ஏற்றுக்கிறோம். நாங்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி வரும் இளைஞர்களுக்கு நீங்க சொல்றது விரும்புறது என்ன? தமிழ் தேசியத்தை வந்து புரிந்து வருவதற்கு ஏதாவது புத்தகங்கள் பண்ணுவீங்க? தமிழ் தேசியம் அதான் இப்போ வந்து ஒரு ஈர்ப்பான அரசியலில் வந்து தமிழ் தேசியம் இடத்துல வந்து நிற்கிது. இன்னைக்கு தமிழ் தேசியர்களை ஈர்க்கிற இடத்துல வந்து வாக்கரசியல் வந்து முதன்மை பங்கு வகிக்குது. அதுலேயே எல்லா தீர்வும் கிடைச்சிடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றோம். முக்கியமாக சொல்ல வர்றது அதுதான். வாக்கரசியல் மூலமாகவே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்பாதீங்க. ஏன்னா வாக்கரசியல் தான் திராவிடம் 55 வருஷமாக இருந்துச்சு. அவங்க பேசுனதே அவங்க இன்னைக்கு கடைபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மதம் தீது, இந்து என்றால் திருடன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து நாங்கள் 90% எங்கள் கட்சியில் இந்து தான் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதே அவங்களால கடைபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வாக்கரசியல் எல்லாவற்றையும் தீர்த்து விடும் என்று இல்லை. வாக்கரசியலை தாண்டி ஒரு அமைப்பு வலிமை, அமைப்புகளுக்கு உருவாகணும், கருத்து வலிமை வேணும். அதனால் அந்த இடத்துக்கு வந்து இளைஞர்கள் அதுக்கு தத்துவ வலிமை, அதன் மீதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய அடிப்படையில் வந்து பல்வேறு அமைப்புகள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி உருவாகி வந்தால் கூட தமிழ் தேசியம் என்கின்ற கருத்து வலுப்படணும். அந்த கருத்து வலிமையை இளைஞர்கள் உள்வாங்கிட்டு அந்த கருத்து வலிமையின் அடிப்படையில் அவங்க தேர்தல் அரசியலோ, தேர்தலுக்கு இருக்க வெளியில் அரசியலோ அவங்க செயல்படலாம். ஆனால் அந்த தமிழ் தேசியம் கருத்து என்பதை வந்து சேதாரம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களுடைய அறிவுத்திறனையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கணும். அப்போதான் வந்து மீண்டும் ஒரு சறுக்கல் அல்லது பிழைகள் ஏற்படாததுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து நடைமுறையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ திமுக வந்து என்னென்ன சொன்னாங்க, எப்படி மாறினாங்க அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் எதிர்காலத்தில் மாறுவதற்கு, தேர்தல் அரசியல் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய அவங்கள தவறு செய்வதை தடுக்கக்கூடிய திறனோடு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையுள்ள ஒரு புதிய இளைஞர் பட்டாளம் ஒரு கருத்தாக வலுவாக வெளியில் நிற்கணும். அப்படி நிற்கிறப்ப தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலம் பாதுகாக்கணும்.